டேய் இது பைத்தியம்டா. சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கு. என்ன சொல்ல வராங்கன்னே புரிஞ்சுக்க மாட்டேங்குது. ஆர்வ கோளாறா வந்து இருக்கு. யார பத்தி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யாவ பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன் ஆக்சுவலா. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ப்ரோமோ 1 வந்து பார்த்துருப்பீங்க. அது ஏன் நடந்துச்சு? எதுக்காக நடந்துச்சு? துஷாருக்கு எதுக்கு கோவம் வந்துச்சு? ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட்டும் சேர்ந்துக்கிட்டு எப்படியாவது திவ்யாவ போட்டு பொளந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல முழுசா தரமா வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் பிரஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதானே இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்னா எதிர்பார்க்குறோம். நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க என்ற வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஒரு 2-3 இன்சிடென்ட்டை மட்டும் நான் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்றும் இல்லைப்பா, அமித் அவர்கள் போய் திவ்யா கிட்ட அவ்வளோ சூடாக இருக்கும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, திவ்யா ட்ரெஸ்ஸு போட்டு வந்துருங்க திவ்யா, டைம் ஆகுது, ட்ரெஸ்ஸு போட்டு வந்துருங்க திவ்யா அப்படின்னு சொல்லி அமைதியாக சொல்கிறாப்புல. ஆனால் அது எங்கள் கால் இல்லைண்ணே, அது வந்து அவங்களுடைய கால். நீங்கள் வந்து பிக் பாஸ் கிட்ட பேசுகிறதுனா போய் பேசிக்கோங்க, இல்லைனா போய் அங்கே கெஸ்ட் இருக்காங்களே அவங்க கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அவர் சொன்னது ட்ரெஸ்ஸு போட்டு வந்துருங்க திவ்யா, டைம் ஆகுது, ட்ரெஸ் போடாமல் இருக்காதீங்க. இட்ஸ் மீன்ஸ் ட்ரெஸ் மீன்ஸ் அப்பா சுவாமி யூனிஃபார்ம் போடுறத பற்றி சொல்கிறேன். யூனிஃபார்ம் போட்டு வந்துருங்க அப்படின்றத தான் அமித் அவர்கள் வந்து சொன்னாங்க. அதை கூட புரிஞ்சுக்க முடியாமல், அதை கூட காது கொடுத்து கேட்காம இஷ்டத்துக்கு வந்து கத்திட்டு இருக்காங்க திவ்யா அவர்கள். வீட்டுக்குள்ளே தான் நிறைய பைத்தியங்கள் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னா, சரியாகாத இன்னொரு பைத்தியம் வந்து சேர்ந்த மாதிரி வந்து இருக்குது. சரி, இதெல்லாம் சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க. கேட்டால் நான் வந்து பிஆராக வேலை செய்கிறேன், வேற ஆளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. சரி ஓகே, என்ன இன்சிடென்ட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே எஃப்ஜி அவர்கள் நல்ல தூக்கத்தில் வந்து இருக்காப்புல. தூங்கிட்டு இருக்கும்போது வந்து நாய் வந்து குறைக்குது. ஸோ குறைச்ச உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கெஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய தீபக், மஞ்சரி இவங்க வந்து மேனேஜரை கூப்பிட்டு, என்னங்க இது இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த மாதிரி நாயெல்லாம் குறைக்குது, இப்படி தான் பண்ணிகிட்ருப்பீங்களா நீங்கள், என்னங்க மேனேஜ்மெண்ட்டே சரியில்லைங்க, நீங்கள் தாங்க கேட்கணும், எல்லோரும் ஒரு மாதிரி வந்து கச்சா குச்சு குச்சான்னு வந்திருக்காங்க, நீங்கள் தான் எல்லோரும் ஆர்கனைஸ் பண்ணி ஹோட்டலை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாப்புல. கூடவே இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாப்புல, வி ஹாவ் அ ஃபயர் ஜஸ்ட் யூஸ் இட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உடனே அங்கிருந்து கிளம்பின திவ்யா டெஸ்க்குக்கு போய், அதாவது மேனேஜர் டெஸ்க்குக்கு போய் தட்டி எல்லாரும் கமான் ஹெட்ஸ் எல்லாரும் வாங்க, எல்லா டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸும் வாங்கன்னு கத்துறாங்க. எல்லாரும் வராங்க. ஏன் இன்னும் யூனிஃபார்ம் போடாமல் இருக்கீங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, போய் உங்கள் வேலையை செய்யுங்க, சீக்கிரம் போய் யூனிஃபார்ம் போட்டு 5 நிமிஷத்தில் நீங்கள் வரலன்னா அவ்வளோதான், நீங்கள் வந்து இந்த டாஸ்க்கை விட்டே வெளியே போயிடணும் அப்படின்றாங்க. இவங்க சொல்கிறாங்க டாஸ்க்கை விட்டே வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்கிறாங்க. அப்பயே எல்லாரும் அமைதியாக தான் வந்திருந்தாங்க. பட் எப்போ பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குளிக்கிறீங்களோ இல்லையோ, ப்ரஷ் பண்ணுறீங்களோ இல்லையோ, சாப்பிட்றீங்களோ தூங்குறீங்களோ, என்ன வேணால் பண்ணிக்கோங்க, நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். எனக்கு 5 நிமிஷத்தில் எல்லோரும் யூனிஃபார்மை போட்டு வந்து முன்னாடி நிற்கணும், வேலைகளை செய்யணும், கெஸ்ட்டை வந்து நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, துஷார் வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்காக அந்த சட்டை கிட்டெல்லாம் தூக்கிட்டு எடுத்துகிட்டு போயிருக்காப்புல. ஓகே, ஸோ அந்த நேரத்தில் வந்து திவ்யா கத்திக்கிட்டே வந்திருக்காங்க. துஷார் வந்து கிட்ட போகிறாப்புல. ரொம்ப அமைதியாக போய், அக்கா நேற்று கூட குளிக்கல அப்படின்றதால தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல வந்தாங்க. ஓகேவா? ஆனால் அதுக்கு திவ்யா, என்கிட்ட பேசாதீங்க துஷார், என்கிட்ட பேசாதீங்க, என்கிட்ட பேசாதீங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லை நான் டாஸ்க்கை விட்டு வெளியே போயிடுங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லை டாஸ்க்கை விட்டு வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லி துஷாரை வந்து சொன்ன உடனே துஷாருக்கு பயங்கரமாக கோவந்துருச்சு. இப்போது அவர் வந்து சொல்ல வர்றார், நேற்று கூட நான் குளிக்கல, இன்றைக்கி நான் குளிக்கணும்னு நினைக்கிறேன், கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சாரிக்கா அப்படின்னு வந்து தான் கேட்க வராரு. திவ்யா இஷ்டத்துக்கு கத்துறாங்க. இது என்னடா திவ்யாவுக்கு வந்த காலம் அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. துஷார் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி கோவமாயிட்டு தான் பயங்கரமாக திட்டிருப்பாப்புல. திட்டுறது மீன்ஸ், நீ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, நீங்கள் ரொம்ப டூ பேஸ்டாக வந்துருக்கீங்க, ஹைப்போதெட்டிக்காக வந்து பேசுகிறீங்க, இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னா அவ்வளோ ரூடாக பேசுகிறாங்க ப்ரோ. அவ்வளோ ரூடுனா ரூடு, அப்படியே பக்கா ஒரு ரூடு. நீங்கள் ஒரு இடத்துல வேலை செஞ்சு இந்த மாதிரி ஒரு மேனேஜர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சட்டையை பிடிச்சி 4 அடி தவடிக்கு பட்டான்னு அடித்து இழுத்துட்டு தான் வந்திருப்பீங்க. அந்த மாதிரி வந்து கோவப்பட்டிருப்பீங்க. நிஜமாக சொல்கிறேன், அவ்வளோ மோசமாக வந்து நடந்துக்கிட்டாங்க, அவ்வளோ கடுமையாக வந்து நடந்துக்கிறாங்க. ஸோ துஷார் வந்து பார்த்திங்க அப்படின்னா, என்ன இத்தனை நாள் என்ன தூங்கிட்டு இருந்தியா, 28 நாளா, இப்போ வந்து என்ன கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு இப்போ தான் கேட்கணும்னு தோணுது, ஸோ அதனால தான் நான் வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இன்னொரு பக்கம் அமித் இருக்கார் இல்லையா, அவர் பிடிச்சி கொண்டு போயிட்டு வாங்க எதுவும் சண்டைலாம் போடாதீங்க, கெஸ்ட் இருக்காங்க, அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் உள்ளர போயும் வந்து திட்டிகிட்டே இருந்திருக்காரு. என்னங்க இவங்க பண்ணுறதெல்லாம் கேவலமாக இருக்குது, எவ்வளோ ரூடாக பேசிகிட்டு இருக்காங்க, என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி துஷார் சொல்கிறாரு. அதுக்கு வந்து வியானா வந்து, நீங்கள் போய் கேளுங்க, பரவாயில்ல, நீங்கள் கேட்கணுன்னா கேளுங்க, இவ்வளோ ரூடாவெல்லாம் சொல்லணும் அப்படின்னு எந்த அவசியம் இல்லை, ஸோ இப்படிலாம் சொன்னாக்கா நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அமித் சொல்கிறார், ஏங்க அவர் தப்பு பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக நம்மளும் தப்பு பண்ணிட முடியுமா, அதெல்லாம் வேண்டாம், அதுக்குன்னு ஒரு டைம் வரும், அப்போ நம்ம வந்து அதை பற்றி பேசிக்கலாம், நீங்கள் அமைதியாக இருங்க, அவங்க தப்பு பண்ணுறதுனால நம்மளும் தப்பு பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அமித் வந்து ரொம்ப மெச்சூரிட்டியாக வந்து பேசுகிறாப்புல. அப்புறம் பிரச்சனை வராப்புல, இங்கே பாருங்கள் நமக்குன்னு ஒரு டைம் இருக்குது,
அந்த டைமில் நம்ம இதை பற்றி பேசுவோம், தயவு செய்து இப்போ அதை பற்றி பேசாதீங்க, கெஸ்ட் இருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள், போய் குளிங்க, ரெடி ஆகுங்க, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் வியானாவும் அகெயின்ஸ்டாக தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க திவ்யாவுக்கு. விக்ரமும் அகெயின்ஸ்டாக தான். விக்ரமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா இந்த பொண்ணு இன்னும் இந்த பேச்சு பேசுது, ஐயையோ பார்வதி அடங்கிடுச்சாட்டு இருக்கு, இந்த பொண்ணு கிளம்பிடுச்சாட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கனியக்கா போய் திவ்யா கிட்ட பேசுறதுக்கு போகிறாங்க. அப்போ பேசும்போது கனியக்காவையும் எதிர்த்து பேசுகிறாங்க. ஓகேவா, திவ்யா அவர்கள் எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. அவங்க என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிற விதம் அப்படின்னு ஒன்று இருக்குது, நீங்கள் அந்த விதத்தை விட்டு வேறு மாதிரி சொல்கிறீங்க, அதுதான் அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது, கஷ்டப்படுறாங்க, எல்லாரும் முழிச்சு தானே வேலை செஞ்சுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி வராங்க கனியக்கா. திவ்யா வந்து உடனே அப்படியே பிளேட்டை மாற்றிட்டாங்க. இது என்னுடைய கால் கிடையாது, இது வந்து கெஸ்டோடைய கால் அப்படின்னு சொல்கிறாங்க. கெஸ்டோடைய கால் வந்து என்னவா இருந்துச்சுன்னா, நீங்கள் போய் ஆர்கனைஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு பவர் இருக்குது, நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள், எல்லோரும் ஆர்கனைஸ் பண்ணி நல்ல வேலை வாங்குங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்காக நீங்கள் போய் கத்துங்க, ரூடாக இருங்க, அதுக்கப்புறம் சர்வாதிகாரி மாதிரி வந்து இருங்க, மற்றவங்களெல்லாம் குறை சொல்லுங்கள், திட்டுங்க அப்படின்லாம் யாரும் சொல்ல கிடையாது. அந்த விதத்துலேயும் அவங்க சொல்லலை. ஓகே, அவங்க சொன்னது வந்து நார்மலாக இருங்க, நார்மலாக மீன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஒர்க் பண்ணுங்கள், ஆர்கனைஸ்டாக இல்லை ஆளாள பாட்டுக்கு அவங்கவுங்க வேலை செஞ்சுட்ருக்காங்க, என்னங்க மேனேஜ்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்களே தவிர, மற்றபடிக்கு வந்து அவங்களுக்கு ஏற்றி விடுற மாதிரியோ இல்லை வந்து கொம்பு சீ விடுற மாதிரியோ கூட திவ்யாவுக்கு சொல்ல கிடையாது. கடைசி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது என்னுடைய கால் கிடையாது, இது என்னுடைய ஸ்பீச் கிடையாது, என்னை கூட்ட அவங்க வந்து கேட்குறாங்க, எனக்கு வந்து பதில் சொல்ல தெரியல, ஸோ அதனால் அவங்களுடைய கால் தான் அது, அதை தான் நான் அவங்ககிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது வந்து எப்படி சொல்லியிருக்கணும் அப்படின்ற ஒரு விதம்னு இருக்குல்ல, விதம் அங்கே தான் விஷயம். கெட்ட வார்த்தை பேசினா மட்டும்தான் தப்பு அப்படின்னு கிடையாதுப்பா. ஒரு வார்த்தையை வந்து கடுமையாக பேசுகிறதும் தப்பான விஷயந்தான். அந்த விஷயத்தை தான் மறுபடியும் வந்து திவ்யா அவர்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இட் இஸ் ஒஸ்ட் டு த கோர் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். இதை வந்து மக்கள் ஆதரிக்கலாம். எதுக்காக ஆதரிப்பாங்க அப்படின்னா, மேபி பார்வதி அவர்களை வந்து அடித்து தாக்கி பேசுகிறாங்க, துஷாரா வந்து தாக்கி பேசுகிறாங்க, அப்போது அவங்களுடைய ஏட்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா திவ்யாவுக்கு வந்து ஓட்டு போடுவாங்க, இல்லை சப்போர்ட் பண்ணுவாங்க, அது ஓகே. பட் எண்ட் ஆஃப் தி டே இது ரியல் டைமில் நமக்கு வந்து நடக்கும்போதே உங்களால் அதை ஏற்றுக்க முடியாது. உங்களுக்கு மேலே ஒரு மேனேஜரோ இல்லை சூப்பர்வைசரோ இல்லை அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய ஜென்ரல் மேனேஜர் அப்படின்னு எல்லாரும் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களே உங்களை இவ்வளோ ரூடாக ட்ரீட் பண்ணால் நீங்களே மூஞ்சில் தூக்கி பட்டான்னு அடிச்சுட்டு வெளியே வந்துடுவீங்க. அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க. நேற்றுக்கு மத்தியானத்துலேருந்து இந்த வேலைகளை வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது, இல்லைங்க சார் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, எல்லாருமே நைட் டியூட்டிலாம் பார்த்துருக்காங்க, தூங்குறதுக்கு லேட் ஆகிடுச்சு, வேலை அதிகம் சார், நாங்கள் வந்து சரி பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி ஒர்க்கர் பக்கமும் கொஞ்சம் பேசியிருந்திருக்கலாம். கெஸ்ட்டை பற்றி மட்டுமே யோசிச்சிங்க அப்படின்னா ஒர்க் நடக்கணும்ல. அப்போ ஒர்க் வந்து யார் பண்ணும்? ஒர்க்கர்ஸ் தான் பண்ணும். அப்போ ஒர்க்கர்ஸை நீங்கள் வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுறீங்க, கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னா எப்படி அவங்க வேலை செய்வாங்க? வேலையை செய்ய இப்போ துஷார் வந்து அதுதான் சொன்னான், நான் வந்து இந்த டாஸ்க் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. வியானா என்ன சொல்கிறாங்க, அவங்க யார் சொல்கிறதுக்கு டாஸ்க் விட்டு வெளியே போக சொல்லி, அப்படிலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கிளம்புறாங்க. இப்போ ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் கிளம்பிட்டாங்க திவ்யாவை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு. அதுக்கிடையில் வியானா கேள்வி கேட்டிருப்பாங்க. ஜென்ரல் மேனேஜர் அவங்களே இன்னும் ரெடி ஆகல, யூனிஃபார்ம் வந்து போடல, அசிஸ்டன்ட் மேனேஜர் பார்வதி யூனிஃபார்ம் போடல அப்படின்னு சொல்லி வியானா கரெக்டான கேள்வி வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேவா, அவங்களே இன்னும் டியூட்டியில் வந்து இல்லை, அப்போ நம்மளை மட்டும் ஏன் கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். பட் விஜய் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூமில் வந்து இருப்பாங்க. ரெஸ்ட் ரூம் மீன்ஸ் அவங்க பாத் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்கிறேன். ஓகே, இது வந்து எபிசோடில் காட்டுவாங்களான்லாம் தெரியாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், எதையோ தூக்கி போட்டு உடைச்சாங்கங்க திவ்யா, அதை வந்து கேமராவில் காட்டவே இல்லை. அமித்துக்கும் துஷாருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் வச்சாங்க. எதுக்காக இந்த மாதிரி திவ்யாவை காப்பாற்றணும், இல்லை சேனலுடைய ப்ராடக்ட் அப்படிங்கிறதால இந்த மாதிரி காப்பாற்றுறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. நிஜமாகவே இந்த ஒரு விஷயத்தை வேறு யாராவது பண்ணியிருந்தா கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இப்போ பார்வதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கமருதீனை பார்த்து வாட்டர் கேனை தூக்கி அடிச்சிருப்பாங்க, அதெல்லாம் கரெக்டாக ஃபோக்கஸில் வந்து வந்திருக்கும். ஆனால் திவ்யா பண்ணதை வந்து கட் பண்ணுறது மீன்ஸ் அதை காட்டல. ஓகே, அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் காமிச்சிருக்காங்க. ஓகே கைஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை செய்தேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதயன்.